தூக்கிட்டு பின்னால காய்கறி மூட்டை மேல காத்தாறு வந்துட்டான். கழுத பையதான் மறந்துவிட்டேன். ஏன் தம்பி நீங்க தான் இருக்கிறீங்களா? வேலைகளை பாக்குறீங்களா? இந்த பாலாஜி டிரான்ஸ்போர்ட் எங்க இருக்கு தெரியுமா? பாலாஜி டிரான்ஸ்போர்ட்டா? ஆமாங்க, அந்த லாரியில தான் வந்தேன். என் பையன் ஒண்ணு தொலைச்சு விட்டேன். பையில பணம் ஏதாவது வச்சிருந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. நிலத்தோட பட்டா சிட்டாடா ரசீது என் பொண்ணோட ஜாதகம் இருந்துச்சு. சரி, இந்த பாலாஜி டிரான்ஸ்போர்ட் வண்டின்னு சொன்னீல, அதுல நீங்க மட்டும் தான் காசு கொடுத்து வந்தீங்களா இல்ல? என்ன மாதிரி ஒரு 10 பேர் இருக்குங்க. பிரயாணம்லாம் நல்லா தான் இருந்தது. பையன் தான் தொலைச்சு. சரி வாங்க. ஏன் பெருசு, சரக்கு ஏத்திட்டு வர லாரியில ஆளுங்க ஏறி வந்தா எப்படி? அப்புறம் பஸ் ட்ரெயின்லாம் எதுக்கு இருக்கு? என்ன தம்பி பண்றது? பஸ் ட்ரெயின்ல ரேட் கம்மியாவா இருக்குது. ஏழப்பாளையம் ஏற மாதிரி பணம் கொஞ்சம் சுருக்கா இருந்தது. அதனால தான் லாரியில வந்தேன். பயங்கரமான ஆள் நீங்க தம்பி. அந்த பாலாஜி லாரி. சரி சரி வாங்க. என்ன வாசு? வணக்கம்ண்ணே. வாங்க. வாங்க சிவா, உட்காருங்க. இருக்கட்டும் தம்பி. சிவா. தம்பி தம்பி, இவர்தான் அந்த டிரைவர். தம்பி, உன் வண்டியில என் பைய விட்டேன். யோ, என்னையா சொல்ற? அதாவது சிவா சார், இவரு உங்களோட பேசஞ்சர். திருச்சியில இருந்து இவரை நீங்க லாரியில ஏத்திட்டு வந்திருக்கீங்க. சரிதானே பெருசு? ஆமாங்க. யோ, என்னையா நீ பாட்டுக்கு? சும்மாரியா, வண்டியில தானே வந்தான். மூஞ்சி மறந்து